ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவா லவ் பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, காதல் அப்படிங்கிறது புனிதமானது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ லவ் அப்படிங்கிறதுமே இப்போ வேற மாதிரி போய்க்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, லவ் அப்படின்னா 90ஸ் லவ்வுன்னு ஒரு மாதிரி பிரிச்சு வச்சுட்டாங்க. 2K கிட்ஸோட லவ் அப்படின்னு சொல்லி அதையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இப்ப லவ்வுலயே நெறைய டிஃபரன்ஷிப் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த காலத்துல காதல்னா எப்படி இருந்தது? ஒருத்தர் ஒருத்தர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் காதலிப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்ல சொல்லி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தை, குட்டிங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஒரு ஹேப்பியான லைஃப்ப வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கும் கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. 40வது வருஷம், 45வது வருஷம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இவங்கலாம் அந்த காலத்து மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு வகையான காதல். இப்போ இருக்கக்கூடிய காதல்லாம் நேத்து பாத்துக்கிறாங்க, அடுத்து ஹாய் சொல்லிக்கிறாங்க. அடுத்த உடனே லவ்வு, டேட்டிங்கு, சேட்டிங்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஒரு 2, 3 நாள்ல பிரேக்கப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா லவ் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா ஆயிடுச்சு. அதாவது லவ் பண்றது அப்படிங்கிறதே ஒரு ட்ரெண்டிங்கா சொல்லி லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் அதாவது இன்னொரு வகையான லவ்வுமே பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. என்ன அப்படின்னா, கேர்ள்ஸ் எல்லாம் கல்யாணம் ஆன ஜென்ஸ லவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அது என்னமோ தெரியும். அவங்க மேன்லியா இருக்காங்க. அவங்க தான் நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்கள விட்டுட்டு கல்யாணம் ஆன ஜென்ஸ லவ் பண்ணுவாங்க. இதுவுமே ஒரு காலகட்டத்துல ரொம்ப அதிகமா நடந்தது. சோ நம்ம நெறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம். நெறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். ஒரு டீச்சரா இருப்பாங்க. ஸ்டூடண்ட்ட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சோ அவங்க ஆல்ரெடி மேரிடா இருப்பாங்க. சோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவுல இப்படி திருமணம் ஆன ஆண்கள எத்தன ஹீரோயின்கள் காதலிச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சோ அந்த வகையில நம்ம டாப் 1 லிஸ்ட்ல பார்க்க போறது 90ஸ்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்த நக்மா தான். நக்மாவ லவ் பண்ணாத ஹீரோவே இருக்க முடியாது. சோ அப்படி இருக்கிறப்போ நக்மா ஒரு சில ஹீரோ லவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்குமார். நம்ம ஆல்ரெடி இந்த விஷயத்த பத்தி இன்னொரு வீடியோலயும் இவங்கள கம்பேர் பண்ணி நம்ம பேசியிருப்போம். சோ சரத்குமாருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும். சோ அவர் ஹீரோவா நிறைய படங்கள் பண்ணியிருந்தாரு. நக்மா கூடவும் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது நக்மாக்கு சரத்குமார் மேல காதல் ஏற்பட்டிருக்கு. இவங்க 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா நக்மா கார்த்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கார்த்திக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பவே பசங்க எல்லாம் இருந்தது. சோ இருந்தாலும் கல்யாணம் ஆன ஹீரோவை லவ் பண்ண ஹீரோயின்ஸ்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது நக்மா. சோ அடுத்து டாப் 2ல இருக்கிறது நடிகை த்ரிஷா. த்ரிஷாவை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். 20 வருஷமா ஒரு பொண்ணு ஹீரோயினா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நம்ம த்ரிஷா மட்டும்தான். சோ 20 வயசுல ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேல ஆயிருக்கு அவங்களுக்கு. சோ இவ்ளோ வருஷமும் ஹீரோயினாவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்களோட அழகை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அப்ப இந்த அழகு பின்னாடி எத்தனை அழகன்கள் சுத்துவாங்க அப்படின்றத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அந்த அளவுக்கு பேரழகியா இருக்கக்கூடிய த்ரிஷா விஜய் கூட தொடர்ந்து ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்க 2 பேரை வச்சு வராத விமர்சனம் கிடையாது, பேசாத கிசுகிசுகள் கிடையாது. எல்லாருமே சொல்லியிருந்தாங்க விஜய் த்ரிஷாவோட காம்போ ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் விஜய்க்கு பின்னாடி ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்றதே நம்ம எல்லாருமே மறந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்தே இவங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. விஜய் த்ரிஷா படம் நடிக்கிறாங்களா அப்படின்னாலே விஜயோட ஒய்ஃப் சங்கீதா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். சோ அதனாலே 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எந்த ஒரு படமும் ஒன்னா பண்ணாம கேப் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோ ஃபைனலா லியோ படத்துல மறுபடியும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. சோ அந்த லிப்லாக் சீன் எல்லாம் வச்சு பயங்கர சண்டை வந்தது விஜய் வீட்டுல. இதனாலதான் அவங்க ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க ஃபேமிலியே பிரிஞ்சுட்டாங்க. இப்போ விஜய் த்ரிஷா கூட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருந்துச்சு. சோ விஜய்க்கு ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சும் எந்த ஒரு விஷயத்திலயும் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாம த்ரிஷாவும் விஜய்க்கு ஈக்குவலா அவர் கூட எல்லா விஷயமும் ஊர் சுத்துறது, டேட்டிங் பண்றது, போட்டோஸ் போஸ்ட் பண்றது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. சோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அந்த ஹீரோவை லவ் பண்ண ஹீரோயின் த்ரிஷா. சோ அடுத்ததா இதுல டாப் 3ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் தான். சோ கீர்த்தி சுரேஷை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் கூட ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணிருப்பாங்க. அந்த எக்ஸ்பிரஷனை பண்ணாத கேர்ள்ஸே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அளவுக்கு எல்லாருமே அந்த ரீல்ஸா பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த எக்ஸ்பிரஷனை இப்ப வரைக்கும் ஒரு சில படங்கள்ல நிறைய ஹீரோயின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் நாயகியா இருந்தவங்க தான் கீர்த்தி சுரேஷ். சோ நான் சொன்ன மாதிரி விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் நடுவுல ஒரு 10 வருஷம் கேப் இருந்தது. சோ அதுக்கு நடுவுல விஜய் அண்ட் கீர்த்தி சுரேஷ் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க. உடனே அவங்க 2 பேரையும் வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க.
அது மட்டும் இல்லாம விஜய் தான் வந்துட்டு இப்ப கீர்த்தி சுரேஷ தனியா வீடு எடுத்து தங்க வச்சிட்டு இருக்காரு. சோ அவர் தான் பாத்துக்கிறாரு. விஜயோட ஃபேமிலி யாருமே இங்க இல்ல. அவங்க எல்லாம் லண்டன் போயிட்டாங்க. இவங்களோட பிரச்சனை பெருசா போய்கிட்டு இருக்கு. சோ இப்ப அவர் த்ரிஷாவை விட்டு கீர்த்தி சுரேஷ் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பயங்கர வைரலா போச்சு. இதுக்கு நடுவுல கீர்த்தி சுரேஷ் வந்து திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க, எனக்கு கல்யாணம், நான் ஒருத்தரை லவ் பண்றேன், 15 வருஷமா நானும் அவரும் வந்து ஃப்ரெண்டா இருக்கோம், லவ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த விஷயம் ரொம்ப சீக்ரெட்டா இருந்தது. சோ இப்ப நாங்க கோவால கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் வந்து அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் விஜய் கூட இவ்ளோ கிசுகிசுக்கள் வரும்போது ஏன் கீர்த்தி சுரேஷ் அதை பத்தி வெளியில சொல்லவே இல்லை? மேபி அவங்க சொல்லியிருந்தா யாரும் விஜய் கூட அவங்கள சேர்த்து வச்சு பேசியிருக்க மாட்டாங்களே. அப்போ ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்னுமே நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. தென் விஜய்க்கு ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சுமே கீர்த்தி சுரேஷ் விஜய் கூட இருந்ததா ஒரு பேர் இருக்கு. சோ இதுல டாப் 4ல இருக்கிறது நம்மளோட நயன்தாரா. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் சிம்புவை லவ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ அளவுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் வில்லு படத்துல ஒர்க் பண்ணாங்க. அதுல வந்துட்டு பிரபுதேவா தான் டைரக்டரா இருந்தாரு. சோ அதுல ஒர்க் பண்ணும்போது தான் பிரபுதேவாவுக்கும் நயன்தாராவுக்கும் லவ் ஆச்சு. சோ அவர் வந்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, பிரபுதேவாவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்காம யோசிக்காம நயன்தாராவை நம்பி அவங்களோட ஒய்ஃபை வந்து அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. சோ டிவோர்ஸ் பண்ணிட்டு நயன்தாராவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நயன்தாரா அவங்களோட கையில பிரபுதேவாவோட பேரை வந்து டேட்டோவாலாம் போட்டிருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போறது, ஷோஸ் போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. பட் லிவிங்லே இருந்துகிட்டு இருந்தாங்க. சடனா வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் பிரேக்கப் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. என்னடா இது திடீர்னு பிரேக்கப்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நயன்தாரா வந்து எனக்கு ஃபேமிலி தான் ரொம்பவே முக்கியம், சோ எனக்கு வந்து சினிமாலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு பிரபுதேவா கூடவே போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து பிரேக்கப் ஆக முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ இருந்தாலும் 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து நயன்தாராக்கு நிறைய டார்ச்சர் வந்திருக்கு. சோ அது மட்டும் இல்லாம பிரபுதேவாவுக்கு நிறைய பிரஷர் வந்திருக்கு. சோ இதனால அவங்க 2 பேர் வந்துட்டு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் கம்பேக் கொடுக்குற மாதிரி நயன்தாரா நிறைய படங்கள்ல கமிட் ஆகி இப்ப லேடி சூப்பர் ஸ்டாரா வந்து நின்னுட்டு இருக்காங்க. சோ அடுத்து அவங்க விக்னேஷ் சிவனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சும் அவரை நம்பி போயிட்டு இன்னைக்கு அவருக்கு இவங்களும் இல்ல அவங்களும் இல்ல. சோ பிரபுதேவா இப்ப ஆக்சுவலி 3rd மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதுவுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ மேரேஜ் ஆனவரை லவ் பண்ணா என்ன நிலைமை அப்படின்றது இவங்க ஒரு எக்ஸாம்பிள். சோ அடுத்ததா இதுல கண்டிப்பா இவங்களோட பேரை நான் சொல்லுவேன்னு நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எஸ், சோ நம்மளோட ஜெயலலிதா அவர்கள் தான். சோ ஜெயலலிதா அப்படின்னா அரசியல்ல எந்த அளவுக்கு ஒரு அயன் லேடியா இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். தென் அவங்களோட திறமை நடிப்புல கொஞ்சம் கூட குறையாம பல மடங்கு இருக்கும். சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகா நடிகை அப்படின்னா நம்ம வந்து ஜெயலலிதா அம்மாவை சொல்லலாம். சோ அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், பொது வாழ்க்கையா இருக்கட்டும், மக்களை பாத்துக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே வேற லெவல்ல பண்ணுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ரீப்ளேஸ் யாருமே இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்துகிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா இவங்க 2 பேரை சேர்த்து பேசாதவங்களே இல்ல. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 25 படங்கள் அந்த காலத்திலே ஒன்னா நடிச்சிருக்காங்க. சோ ஜெயலலிதாவை வந்து கொஞ்சம் கூட எம்ஜிஆர் வந்து ஃப்ரீயாவே விட மாட்டாராம். இவர் என்ன சொல்றாரோ அதுதான் முழுக்க முழுக்க இவங்க கேட்கணும். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ஜிஆரோட கண்ட்ரோல்ல தான் இவங்க இருந்திருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி எம்ஜிஆரோட ரசிகர்கள்லாம் அவருக்கு என்ன பிடிக்குதோ அவர் அப்படிதான் சந்தோஷமா இருக்கணும். சோ அவருக்கு ஜெயலலிதா அம்மாவை பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு எம்ஜிஆருக்கு ஆதரவா இருந்தாங்க. இது தெரிஞ்ச ஜானகி அம்மாவுமே வந்துட்டு எதுவுமே பேச முடியாம அவங்க வந்து சைலண்டா இருந்திருக்காங்க. சோ இவருக்கு கல்யாணமே ஆயிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரை தான் எல்லாரும் வந்து ஜோடி சேர்த்து பேசியிருந்தாங்க. சோ நமக்குமே அந்த காம்போ ரொம்பவே பிடிக்கும். எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த படங்கள், அந்த பாடல்கள் எல்லாமே வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கும். சோ ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுமே வந்துட்டு இவங்க கூட இருந்திருக்காங்க. சோ மக்கள் எல்லாருமே பேசும்போது இவங்களும் அதுக்கேத்த மாதிரி தான் எல்லா விஷயமும் பண்ணிருக்காங்க, நடந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறையவே நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் நிறைய ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ நம்மளோட டாப் 5 லிஸ்ட்ல இருக்கிறவங்கள தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். சோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி சினிமாலையும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.